காலமாக கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்களுக்கும் வியாதி வருது. எல்லா விதமான வியாதியும் வருது. ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாருக்கும் வர வியாதி தான் கிறிஸ்தவர்களுக்கும் வருது. கிட்னி ஃபெயிலியர், ஹார்ட் ஃபெயிலியரு, தலைவலி, முதுகு வலி, எல்லா வலியும் ஒன்று விடாத கிறிஸ்தவர்களுக்கும் வருது. இது கிறிஸ்தவர்கள் யார்? காலகாலமாக பைபிள் படிக்கிறவங்க, ஜெபம் பண்ணுறவங்க, சர்ச்சுக்கு போகிறவங்க, இவங்களுக்கும் எல்லா வியாதியும் வருது. ஏன் வராமல் நிற்க மாட்டேங்குது இந்த வியாதி? பைபிள் தானே படிக்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவை பற்றி தானே இன்றைக்கி தியானம் பண்ணுறாங்க, ஜெபம் தானே பண்ணுறாங்க. அப்படி இருந்தோம் கிறிஸ்தவர்களுக்கு ஏன் வியாதி வருது? இந்த பைபிள்ன்றது சரீரத்தை, உடலை மையமாக வைத்து எழுதப்பட்டது. இந்த சரீரத்தை, உடலை எப்படி பராமரிக்கணும், பாதுகாக்கணும், பண்படுத்தணும் அப்படின்றதெல்லாம் இந்த பைபிளில் தான் இருக்குது. ஆனால் இந்த பைபிள்லேருந்து யாரும் இந்த சரீரத்தை எப்படி பாதுகாக்கிறது, எப்படி வியாதியிலேருந்து காத்துக்கொள்வது அப்படின்னு யாரும் சொல்கிறது கிடையாது. அதனால் எல்லாருக்கும் வர வியாதி கிறிஸ்தவர்களுக்கும் வருது. காலகாலமாக சர்ச்சுக்கு போகிற ஆட்களுக்கும், காணிக்கை கொடுக்குறவங்களுக்கும் வருது, தசமபாகம் கொடுக்குறவங்களுக்கும் வியாதி வருது. ஏன் வருது? இந்த உடலின் உண்மையை புரியாததுனால, இந்த சரீரத்துக்கு செய்ய வேண்டிய வேலைகளை செய்யாததுனால அது வியாதிக்குள்ளாக்கப்படுது. நம்ம எவ்வளோதான் கடவுள் நல்லவர், அவர் வல்லவர் அப்படின்னு பாடினாலும் வியாதி வருது. கர்த்தரை பாடுனா சக்கரை வராதுன்னு, கர்த்தரை நம்ம ஓடி ஓடி பாடுனா, தெருவா பாடுனா, அப்போ கூட சர்க்கரை நம்ம விட்டு போக மாட்டேன். அதனால் கர்த்தரை பாடிட்டா சர்க்கரைங்க போகாது. இந்த சரீரத்துக்கு செய்ய வேண்டியதை நாம் செஞ்சால் தான் இந்த இந்த வியாதியிலேருந்து நம்ம விடுபட முடியும். இப்போது என்னை எவ்வளோ பேர், நிறைய பேர் பார்த்துக்கிறீங்க இல்லை, ஒரு குறைந்தபட்சம் ஒரு 3 வருஷத்துக்கு மேலேயே என்னை பார்த்துக்கிறீங்க. கண்டினியூவாக என்னை பார்த்துக்கிறவங்களுக்கு உங்களுக்கு தெரியும். இப்போ நான் மாதம் ஒரு முறை முடி வெட்டிடுவேன். ஏன்னா நகங்களையும் வெட்டிடுவேன். கை நகங்கள் 15 நாட்களுக்கு ஒரு முறை வளர்ந்து போகுது. கால் நகம் 1 மாதத்துக்கு ஒரு முறை வெட்டிடுவேன். இப்படி என்னுடைய சரீரத்தை நான் இந்த மாதிரி பராமரிக்கிறதுனால சர்க்கரை இல்லை, பிபி இல்லை, எதுவுமே இல்லை. நாம் இந்த சரீரத்தை பாதுகாக்கும் போது தான் இதை சரியான விதத்தில் நம்ம கையாளும் போது இந்த சரீரத்துக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சால் தான் இங்கே வியாதியிலிருந்து விடுபட முடியும். அப்படி இல்லாத கர்த்தரை பாடினால் நமக்கு சர்க்கரை வராது, இப்படி ஒரு ஏமாற்று பாடல்களை இன்னைக்கு பாடி தங்களை உயர்த்திக்கிறாங்க. அவங்க பெரிய பாட்டு கண்டுபிடிச்சிட்டுங்க, கர்த்தரை பாடினா சர்க்கரை வியாதி வராதா, பிபி வராதா, கிட்னி ஃபெயிலியர் ஆகாதா, ஆகாது அப்படின்னு நாங்கள் பாட்டு பாடி கண்டுபிடிச்சிட்டுங்க பாட்டை. அந்த பாட்டு பாடினா எங்களுக்கு எல்லா வியாதியும் போயிடுங்க, ஏமாந்து தான் போயிடுவீங்க. அந்த பாட்டு பாடி நாங்கள் வியாதியிலேருந்து விடுபட்டுருவோம் நினச்சிங்கன்னா ஏமாந்து தான் போயிடுவீங்க. இந்த சரீரத்துக்கு செய்ய வேண்டிய வேலைகளை, பராமரிப்பை நாம் செய்ய வேண்டும். இப்போது என்ன பார்த்துக்கிறீங்களே, எனக்கு சளி பிடிச்ச ஒரு 10 வருஷம் கிட்ட ஆகுது. பலவீனம் தான் அடிக்கடி தாக்கப்படும். சளி பிடிச்சி எல்லாம் 10 வருஷம் ஆகுது. எல்லா வழிகளையும் நான் தேங்காய் எண்ணெய் மூலம் போக்கிக்கின்னு இருக்கேன். எங்கெங்கே வலியோ அங்கெல்லாம் நல்லா தேங்காய் எண்ணெயை தேய்ச்சிட்டு படுத்துக்கிட்டுனா இரவில் ஒரு பிரச்சனை இல்லை, சுகம்தான், ஆரோக்கியம்தான். உள்ளங்கால்லேருந்து உச்சந்தலை வரைக்கும் எல்லா நகங்களிலையும் எண்ணெய் தேய்ச்சி வச்சோம்னா அது அந்த வலியை போக்குது. இந்த சரீரத்தில் உள்ள பலவீனத்தை எடுத்துட்டு பலத்தை கொடுக்குது, ஆரோக்கியத்தை கொடுக்குது, ஒரு சுறுசுறுப்பாக கொடுக்குது, அடுத்த நாள் வேலை செய்யறதுக்கு தெம்பை கொடுக்குது. எது? இந்த தேங்காய் எண்ணெய். அதனால் எனக்கு இப்படிலாம் நான் செய்கிறதுனால எனக்கு சர்க்கரை இல்லை, பிபி இல்லை, ஒன்றுமே கிடையாது. தட்டு தடங்கள் இல்லாத என்னுடைய வாழ்க்கையை நான் ஓட்டின்னு இருக்கேன், நடத்தின்னு இருக்கேன். இப்படி செய்தால் தான் நம்முடைய சரீரம் சரியாகும். அதை விட்டுட்டு நான் மணிகளுக்கெல்லாம் பைபிள் படிக்கிற போகிறேங்க, ஆண்டவர்களுக்கு சுகத்தை கொடுத்துறாருங்க, நான் முடி வெட்ட மாட்டேங்க, நான் ஜெபம் மட்டும் பண்ணுவேங்க, நான் கையில் இருக்கிற நகத்தை வெட்ட மாட்டேங்க, சர்ச்சுக்கு மட்டும் போவேங்க, வாரத்தில் 2 முறை தலை குளிக்க மாட்டேங்க, 2 நாள் பாஸ்டிங் இருப்பேங்க. ஆனால் உனக்கு சர்க்கரை வியாதி தான் வரும். எப்படி? வியாதியில் தான் ஆகப்பட்டு மாண்டு போவீங்க. பைபிள் படிச்சுட்டு அப்படி தூக்கி போடுறது கிடையாது. இல்லை பாட்டு பாடி என்னை குஷிப்படுத்துன்னு கடவுள் சொல்லலை.
கர்த்தர் படைத்த இந்த சரீரத்தை நான் பாதுகாத்து பயன்படுத்த வேண்டும். அதுதான் எதிர்பார்க்கிறார். அதுதான் இயேசு கிறிஸ்து இந்த சரீரத்தை படைத்து நமக்கு தேவையான பொருட்களை எல்லாம் இந்த உலகத்தில் வச்சிருக்கிறார். சரீரத்தை எப்படி பாதுகாக்கணும், பயன்படுத்தணும். அந்த காலத்தில் சிஸ்டர்லாம் கிடையாது, முடி வெட்டுறதுக்கு சிஸ்டர் கிடையாது என்ன. ஆனால் இந்த காலத்தில் பாருங்கள், சலூனில் போய் உட்காந்த சுகமாக ஒரு இருக்க ஏசி போட்டு வச்சுக்கிறாங்க எல்லா சலூன்லேயும் என்ன, நல்லா முடி வெட்டின்னு வரோம். அது கூட நம்ம கணக்கு பார்த்துக்கினே கஞ்சத்தனம் பண்ணிக்கிட்டு இருந்தால் கண்ட வியாதி வலி தான் நமக்கு மிஞ்சும். இந்த சரீரத்தை பாதுகாக்க வேண்டும். இந்த சரீரத்துக்கு செய்ய வேண்டியதை நாம் செய்ய வேண்டும். அப்போதுதான் ஆரோக்கியம் கிடைக்கும், வியாதியிலிருந்து விடுபட முடியும். இதை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொருவரும். முதலாவது கிறிஸ்தவர்கள், நாங்கள் தான் கிறிஸ்தவங்க, நாங்கள் தான் ஒரிஜினல் கிறிஸ்தவங்க அப்படின்னு சொல்லிக்கிறவங்களாம் கொஞ்சம் சிந்திக்கணும். ஆண்டவர் படைத்த சரீரத்தை எப்படி பாதுகாக்கிறது, பயன்படுத்துறது அப்படின்னு அதுக்குண்டான வேலைகளை செய்யணும். உழைக்கும் உடலுக்கு ஓய்வு கொடுக்கணும், என்ன சரியான உணவு கொடுக்கணும், பராமரிக்கணும், எண்ணெயும் தண்ணியும் அதுக்கு கொடுக்கணும். பைபிளில் ஒரு வசனத்தில் எண்ணெய் தண்ணின்று 2 வார்த்தை ஒரே வசனத்தில் வந்துக்குது. இப்படி நமக்கு தேவையானதான் இந்த பைபிள் எழுதி வச்சுக்குது. இயேசு கிறிஸ்துக்கு தேவையானது இல்லை. இயேசு கிறிஸ்துக்கு வழிபாடணும் அதுக்காக எழுதப்பட்டது பைபிள் அல்ல. மனிதன் இந்த உலகத்திலே வியாதியின்றி வளமாக நீண்ட ஆயுசோடு இருக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டது, எழுதப்பட்டது பைபிள். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.